பொங்கல் பண்டிகைக்காக நெல்லை கீழசிவல் பகுதியில் மஞ்சள் அறுவடை தீவிரமடைந்துள்ளது. விளைச்சல் அமோகமாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். பொங்கல் பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் அம்பாசமுத்திரம் அடுத்த மேலச்செவல் கீழச்செவல் பகுதிகளில் 50 ஏக்கருக்கு மேலாக மஞ்சள் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நல்ல மகசூல் கிடைத்திருப்பதால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் மஞ்சளை அறுவடை செய்து வருகின்றனர். கீழச்செவல் சுற்றுவட்டார பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் மஞ்சளை வாங்குவதற்காக தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் ஏராளமானோர் விவசாயிகளிடம் முன்பதிவு செய்ய ஆரம்பித்துள்ளனர். உழுது பருவம் பண்ணி சாணி உரங்கள் போட்டு புல்லு பறக்கி அந்த பருவத்தை நல்ல முறையில் கொண்டு வருவோம். அதனால் எங்களுக்கு சொந்த உழைப்பாக இருந்ததுன்னா எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அப்படி இல்லை ஆள் விட்டு செஞ்சோம்னா குறையா அதில் உள்ள வருமானங்களுக்கு எங்களுக்கு குறையா கிடைக்கும். அதனால் எங்களுக்கு இதை நம்பி தான் நாங்கள் குடும்பத்தெல்லாம் ரன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கு பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் பயிர்களுக்கு உரமாக முழுக்க மாட்டுச்சாணத்தை மட்டுமே விவசாயிகள் பயன்படுத்துவதால் வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. பொங்கலுக்கான அறுவடை முடிந்ததும் மீதமுள்ள மஞ்சள் பயிர்களை அப்படியே வயலில் வளர வைத்து 4 மாதங்கள் கழித்து முழுமையாக வளர்ந்த மஞ்சள் பயிர்களை அறுவடை செய்து அதனை ஈரோட்டில் உள்ள மஞ்சள் கூட்டுறவு ஆலைகளுக்கு அனுப்புவதாகவும் கூறுகின்றனர். கீழச்செவல் மக்கள் இந்த பொங்கல் டயத்தில் அதிகமாக எங்களுக்கு வேலை இருக்கும். காலையில் 7 மணிக்கு வருவோம், 3 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம். சம்பளம் ஒரு நாளைக்கு 400 ரூபா கொடுக்காங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு இந்த மஞ்சள் தான் எங்களுக்கு உற்பத்தியே, எங்கள் மஞ்சள் தான், விவசாயம் தான். நாங்கள் எல்லாருமே விவசாயம் தான் பார்க்கோம். மஞ்சள் வைக்கிறதுலேருந்து, மஞ்சள் வெட்டுறதுலேருந்து, புல் பிடுங்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் எல்லாருமே செஞ்சுக்கிடுவோம். நல்ல விளைச்சல், நல்ல மாசூல். தமிழ் 12, 13, 14, 15, 16 வரை கொடுக்கும். செண்டுக்கு விலை 4000, 3800, 3500, 3200. இந்த ஆண்டிற்கான மஞ்சள் விளைச்சல் நல்ல முறையில் இருப்பதால் அனைத்தையும் மொத்த வியாபாரிகளிடம் விற்பனை செய்து விடலாம் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் இருக்கின்றனர். சன் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.